வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேலே வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோனத்துக்கு திருப்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள் என்பதே கொடுக்கப்பட்ட வேத பகுதி. வாசித்து முடிந்தாயிற்று. அனைவரும் அமரவும். முதலாம் வேத பாடத்தை வாசித்த சகோதரி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்வில் வந்துள்ள அத்தனை பேரையும் வாழ்த்து விதமாக இந்த மகிழ்ச்சியின் மாதத்தில் கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் வாழ்த்து செய்தியை வழங்க ஆசி திருச்சபையினுடைய அருட்தந்தை மதிப்புக்குரிய சிங்கராயர் ஐயா அவர்களை வாழ்த்து செய்தி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபையில் அமர்ந்திருக்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசிரியையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். விண்ணுலகிலே கடவுளுக்கு மகிமை, மண்ணுலகிலே மனிதனுக்கு மகிழ்ச்சி. விண்ணுலகிலே கடவுளுக்கு மகிமை, மண்ணுலகிலே மனிதனுக்கு மகிழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, எபிரேய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே முற்காலத்தில் பல்வேறு இறைவாக்கின் வாயிலாக பேசிய இறைவன் நாம் வாழுகிற இந்த இறுதி காலத்தில் தன் ஒரே பேரான மகன் வழியாக பேசுகிறார் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதன்படியும் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். The word became flesh and it dwelt among us என்று அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உண்மையே அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். Know the truth will set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் மாத்திரமே உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே அங்கே வாக்குத்தத்தமாகவும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சமாதானம் தருகிறவர். இதுதான் இன்றைய செய்தியாக உங்களுக்கு வழங்குகிறேன். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறவர். அன்பார்ந்தவர்களே, 1990ஆம் ஆண்டு நான் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கே ஆர்கான் பேட்டில் ஃபீல்ட், நமது இந்தியாவிலே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி போர் ஏற்பட்டதோ அதே போன்று அங்கே ஜெர்மன் நாட்டுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையே போர் உண்டானது. பெரிய போராக மாறி கொண்டிருந்தது. அப்பொழுது பிரான்ஸ் நாட்டு வீரர்கள் ஜெர்மன் நாட்டு தோழர்களை சுட்டுக் கொள்ளுகிறார்கள். அதே போல ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்கள் பிரான்ஸ் நாட்டு மக்களை சுட்டுக் கொள்ளுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது மாதங்கள் அளவாக. டிசம்பர் பிறக்கிறது. டிசம்பர் 24ஆம் தேதி வருகிறது. அப்பொழுது பிரான்ஸ் நாட்டு போராட்டக்காரர்கள், ஆகா, இன்று கிறிஸ்துமஸ் நாளாயிற்றே, கடந்த ஆண்டு நம்முடைய அம்மா அப்பா உற்றார் உறவிகள் மனைவிகள் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருந்தோமே, நாம் ஏன் இந்த காட்டுக்குள்ளே சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று
அவருடைய உள்ளத்திலே இறைவன் உதிக்க வைத்தார். அதன் விளைவாக அவர்களிடம் இருந்த எரிபொருட்கள், மெழுகுவர்த்தி மற்ற பொருட்களை ஏற்றி மர கிளைகளிலே ஆங்காங்கே வைத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இதை பார்த்ததும் ஜெர்மன் நாட்டுக்காரர்களுக்கு ஆகா, இன்று கிறிஸ்துமஸ் திருவிழா, ஏன் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், நம்மாலேயே உணர முடியவில்லை என்று அவர்களும் மெழுகுவர்த்தி மற்றவற்றை வெளிச்சங்கள் ஒளி தரக்கூடிய அளவுக்கு மரக்கிளைகளை ஏற்றி வைத்தார்கள். அங்கே சமாதானம் நிலவியது. இவர்கள் அவரை நோக்கி செல்லுகிறார்கள். ஜெர்மன் நாட்டு மக்கள் பிரான்ஸ் நாட்டு மக்களை நோக்கி செல்லி வருகிறார்கள். அங்கே அமைதியும் சமாதானம் நடக்கிறது. அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள், எப்பொழுதும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நிகழ்வானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவோம். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கு முக்கிய காரணம் சமாதானத்தையும் நமக்கு சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் முழுமையான ரட்சிப்பை நமக்கு அளித்து பரிசுத்த ஆவியார் நம்மோடு இருக்கிறார். வாழ்த்து செய்தி வழங்கிய ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடல் குழுவினர் தயாராக இருக்கவும். முதலாவது தென்னிந்திய திருச்சபையினுடைய பாடல் குழுவினர் முதல் பாடலை முன்பதாக வந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல் முடிவிட்ட பிறகு ஆர்சி திருச்சபையினர் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மொபைல் கேமரா அப்படி பேக்ல வைங்க. இல்லை இப்படி எடுத்து மைக் கார்ட்லெஸ் கொடுத்துருக்கேன். அந்த மைக் Hello, check. கையில் வச்சு எல்லாரும் Check.
ஹலோ செக். ஹலோ ஹலோ. B flat. B. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாளிலும் கூட இந்த ஒரு சிறப்பான நாளிலே இந்த ஒரு வாய்ப்பினை தந்த எங்களுடைய ஆயர்களுக்கும் ஈசை ஆயர் அவர்களுக்கும் பங்கு தந்தை அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தென்னிந்திய திருச்சபையின் பாடகர் குழு சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏலாலங்கடி 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 ஏலேலோ ஏலாலங்கடி 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 ஏலேலோ. மனிதனை மீட்க பொன்னான பூவுலகில் பாலனாய் கவர்ந்து வந்தாரே இயேசு, பாலனாய் கவர்ந்து வந்தாரே. மண்ணான மனிதனை மீட்க பொன்னான பூவுலகில் பாலனாய் கவர்ந்து வந்தாரே, பாலனாய் கவர்ந்து வந்தாரே. வாரி பாரி வாழ்க வாரி, வாரி பாரி வாழ்க வாரி, வாழ்வினை அளிக்க வந்த மன்னனே அந்த எங்குலகை விட்டு வந்த மன்னனே, வாழ்வினை அளிக்க வந்த மன்னனே அந்த எங்குலகை விட்டு வந்த ராஜனையே. ஏலாலங்கடி 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 ஏலேலோ ஏலாலங்கடி 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 ஏலேலோ. பூவாய் வீசும் திங்களாய், மணக்கும் பூவாய் வீசும் திங்களாய், சுவாசிக்கும் காற்றாய் தோன்றினாரே மகிழத மன்னவனாய், மன்னவனாய் பாருலகை மீட்க வந்த ஆண்டவனே. மணக்கும் பூவாய் வீசும் திங்களாய், மணக்கும் பூவாய் வீசும் திங்களாய், சுவாசிக்கும் காற்றாய் தோன்றினாரே வாழ்வழிந்து மாறிடனாய், மாசில்லாத மன்னவனாய் பாருலகை மீட்க வந்த ஆண்டவனே. ஆச்சரியமானந்தம் ஆடிப்பாடி பேருந்தம் அர்ப்பணிப்போம் அகமகிழ்வோம் மெத்திசைக்கும் வெற்றுமர, அர்ப்பணிப்போம் அகமகிழ்வோம் மெத்திசைக்கும் வெற்றுமர.
புதுவாழ்வு தந்திட பொறுமை சின்னமாய் தோன்றினாரே. எளிமை மூலமாய் வரிவரை கேட்கிற உள்ளறையில் கவர்ந்த எங்கள் ராஜனே. அன்பால் வீட்டிட புதுவாழ்வு தந்திட அன்பால் வீட்டிட புதுவாழ்வு தந்திட எளிமை சின்னமாய் தோன்றினாரே. எளிமை மூலமாய் வரிவரை கேட்கிற உள்ளறையில் கவர்ந்த எங்கள் ராஜனே. சந்தோஷம் சமாதானம் சமத்துவம் அன்பிட இறைமகன் இயேசுவாய் இவ்வுலகில் வந்தாரே. இறைமகன் இயேசுவாய் இவ்வுலகில் வந்தாரே. பொன்னான மனிதனை மீட்க பொன்னான பூவுலகில் பாலனாய் கவர்ந்து வந்தாரே. பாலனாய் கவர்ந்து வந்தாரே. வாரி பாரி வாழ்த்த வாரி வாரி பாரி வாழ்த்த வாரி வானிலை அழிக்க வந்த மன்னனிலே அந்த உலகை விட்டு வந்த ராஜனே. பாவினை அழிக்க வந்த மன்னனிலே அந்த உலகை விட்டு வந்த ராஜனே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார், எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை அழகான வரிகளோடு இனிய தாலாட்டு இசையோடு மிக நேர்த்தியான இசையமைப்பில் பாடிய தென்னிந்திய திருச்சபையினுடைய பாடகர் குழுவினருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துள்ளேன். ஒரு கரவொலியினை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படும். அடுத்தபடியாக ஆசி திருச்சபையினுடைய பாடகர் குழுவினர் முன்பதாக வந்து பாடலை பாடும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குழந்தை மண்ணில் வந்து தேடி வந்த தெய்வ குழந்தை
சின்ன குழந்தை தெய்வ குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. விண்ணும் மண்ணும் மகிழ்ந்திட நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்திட நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாளிதுவே. நம் நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாளிதுவே. சின்ன குழந்தை செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. புதுமை தேடுகின்ற புது வரவு, புது விடியலை தருகின்ற அருள் நிலவு. நம்பிக்கை விதைத்திடும் புது நிலவு, இந்த நானிலம் மகிழ்வுறும் இறை உறவு. காணுதே இறை அருள் மழை பொழியவே மகிழ்ந்திடுதே. இதயமும் உதயம் காணுதே இறை அருள் மழை பொழியவே மகிழ்ந்திடுதே. சின்ன குழந்தை செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. பாடுகின்ற ஆரமுது, இது அகிலத்தை நிறைக்கின்ற வானமுது. நம்பிக்கை சுடர்விடும் திருவிளக்கு, இது நம்பிடும் யாவர்க்கும் அருள் வாக்கு. பேரொளி சூழுதே இறை அருள்மணி ஒலித்திட மகிழ்ந்திடுதே. இதயத்தில் பேரொளி சூழுதே இறை அருள்மணி ஒலித்திட மகிழ்ந்திடுதே. சின்ன குழந்தை செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. சின்ன குழந்தை செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. விண்ணும் மண்ணும் மகிழ்ந்திட நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்திடும். நன்றியினையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கீழ்வட்டிவாகம் திருச்சபையினர் சிஎஸ்ஐ கீழ்வட்டிவாகம் திருச்சபையினுடைய பாடல் குழுவினர் முன்பதாக வந்து பாடி தேவ நாமத்தை மையப்படுத்திவிட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஈசிய திருச்சபையினர் பாடல் குழுவினர் தயாராக இருக்கும்படி Nice.
ஹலோ 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 ஐயோ மஞ்சள் கலந்துட்டீங்க பச்சை நிக்கிறோம். சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் கீழ்வட்டிவாக்கம் திருச்சபையின் சார்பில் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இயேசு கிறிஸ்து பிறந்தது மண்ணில் மட்டுமல்ல விண்ணிலும் ஆனந்தம் என்று பாடிய கீழ்வட்டிவாக்கம் திருச்சபையினுடைய பாடகர் குழுவினருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ்னாலே மகிழ்ச்சி, எல்லாருக்கும் கொடுப்பது தான் மகிழ்ச்சி. அந்த வகையில் என்னுடைய திருச்சபையை சார்பாக பாடல் குழுவினருக்கு ஒரு சின்ன பரிசு தான். அது விலை உயர்ந்ததல்ல, ஆனால் அன்பு மிகுதியான அன்பினால் இந்த சிறிய பரிசினை பாடல் குழுவினர் அனைவரும் பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபை போதகர் மூத்த சபை மூப்பர் அவர்கள் முன்பதாக வந்து இந்த பரிசினை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறாங்க. பொன்ராஜ் வாங்க, அரும்பர் கரங்களை தட்டி பாடல் குழுவினர் உற்சாகப்படுத்துவோம். இதில் நல்லா வெயிட்டாக நீங்கள் எது ஒன்றா போட்டு சாப்பிடலாம், மறக்க மாட்டீங்களே, கொடுக்கலாம். ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், ஓகே, அப்படி வாங்கிட்டு அப்படி பண்ணி மறக்கூடாது. வாலாஜாபாத் ECS அப்படி வா. தேங்க்யூ. ECA வாலாஜாபாத் திருச்சபின் பாடல் குழுவினர் முன்பதாக வரும்படி அழைக்கிறோம். Hallelujah. 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 EC திருச்சபை வாலாஜாபாத்தின் சார்பாக அனைவரையும் வருகை என வரவேற்கிறோம். இந்த பாடலை பத்தி சொல்லணும்னா டாக்டர் கிருபாகரன் ஐயா அவர்கள் EO செங்கல்பட்டை சேர்ந்த DI ஐயா அவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டுல கிரேஸ் கர்னாஸ் அவர்களோடு கூட இணைஞ்சு பாடின பாடலை தான் நாங்க இப்ப பாட போறோம். தேங்க்யூ ஐயா. ஒரு சின்ன சாட்சி, ஐயாவோட அனுமதியோட ஒரு 10 வருடங்கள் முன்பு இந்த பாடலை இதே போல பாடல் குழுவினரோடு பாடும்பொழுது இந்த பழைய பாடல்களே பாடிட்டே இருப்போம். எல்லாரும் புது பாடலாக பாடுவாங்க. அப்போது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு, நாமளும் ஒரு புதிய பாடலை எழுதி பாட வேண்டும் என்று அந்த வகையில் கடந்த 2 ஆண்டுகள் முன்பதாக 10 வருஷம் முன்னாடி பாடின நம்முடைய பாடல் ஆராதனை கூட்டு பாடல் ஆராதனைகள் பாடின பாடல்களில் ஒரு 13 பாடல்களை இந்த காக்காவை வச்சு ஆண்டவர் பாட வச்சு அதை பல பேர் சுவிசேஷமாக அறிவிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஏன்னா இதோட ஒரு பெரிய ஒரு இடம் எனக்கு கிடைக்காது. நன்றி சொல்றேன், உங்களை எல்லாருக்குமே நன்றி சொல்றேன். ஏன்னா அப்ப பாடும்போது எங்களை உற்சாகப்படுத்தியது அருமையான தென்னிந்திய திருச்சபையினர், என் நண்பர்கள், ஆர்ச்சி திருச்சபையினர் அனைவருமே புதிய பாடல் அப்ப பாடின பாடல்கள் இன்று
யூடியூபில் பாடலாக வெளிவந்த காரணம் நீங்கள் தான். அதனால இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடலை கேட்டு மகிழும்படி அன்போடு கேட்டுள்ளேன். வாழ்வில் ஒளியாக பிறந்தவரே, அருளாசிரளித்திடவே அவதரித்தீரவனிலே. இருளான எந்தன் வாழ்வில் ஒளியாக பிறந்தவரே, அருளாசிரளித்திடவே அவதரித்தீரவனிலே. இருளாரேசு பாலகனாய் பூமிக்கு வந்தார் மானிடராய், உதித்தாரேசு உன்னதராய் உலகை மீட்கும் இரட்சகராய். பிறந்தாரேசு பாலகனாய் பூமிக்கு வந்தார் மானிடராய், உதித்தாரேசு உன்னதராய் உலகை மீட்கும் இரட்சகராய். இருளான எந்தன் வாழ்வில் ஒளியாக பிறந்தவரே, அருளாசிரளித்திடவே அவதரித்தீர் அவனிலே. இருளான எந்தன் வாழ்வில் நம்மை தேடி வந்த நம்
ஒளியாக பிறந்தவரே அருளாசிரளித்திடவே அவதரித்தீர் அவனிலே. ஒளியாக பிறந்தவரே அருளாசிரளித்திடவே அவதரித்தீர் அவனிலே எந்தன் வாழ்வே. இந்த பாடல் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்தில் வைத்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. அருமையான கிருபாகரன் என்கிற சேனலில் இந்த பாட்டு இருக்கும். நீங்கள் கேட்டு மகிழும்படி உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஐயா. முதற்கட்டமாக மிகச் சிறப்பாக பாடலை பாடிய ஆர்சி, சிஎஸ்ஐ, இசிஐ திருச்சனுடைய அத்தனை பாடல் குழுவினருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடல் பாடிய அத்துணை விசுவாசி பெருமக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நம்ம இதில் வந்துள்ள மூத்த விசுவாசி என்னுடைய மதிப்புக்குரிய வின்சென்ட் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து பாடல் பாடிய அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த கடவுளே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் நாங்கள் பாடல் குழுவாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆயர்களாக, சுவாமி விசுவாசிகளாக, இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதித்து பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்கள் பகுதியிலே உம்முடைய நற்செய்தியை சொல்லும்படியாய் நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காகவும் பலத்துக்காகவும் ஞானத்துக்காகவும் நன்றி பாராட்டுகிறோம் ஆண்டவரே. பாடின பாடல்கள் எங்களுக்காக மாத்திரமல்ல, எங்களை உற்சாகப்படுத்தவும், அதே வேளையில் இந்த நற்செய்தி இங்கே சூழ்ந்திருக்கிற பலருக்கும் கேட்கவும் நாங்கள் இவ்விதமாய் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைவனின் ஆசீர்வதியும் சுவாமி இவர்கள் தங்களுக்காக அல்ல, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த ஒப்பு கொடுத்ததில் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், சுவாமி அநேக நன்மைகளை இதன் மூலம் பெற்றுக்கொள்ளவும், இவர்களை கடவுளே நீர் வழிநடத்தவும் காத்துக்கொள்ளவும் உடைய கருத்தில் வைக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து விதமாய் எங்கள் பகுதியிலே நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இப்படி விதமாய் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை இன்னும் அறியாத மக்களுக்கு அதை சொல்லி இந்த நற்செய்தி வழியாய் நாங்கள் உன்னுடைய ராஜ்யத்தை கட்ட கிருபை பாராட்டுப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். எங்கள் அருணாதர் இயேசு ஜெபத்திற்குள்ள பிதாவே, ஆமேன். ஜெபித்த ஐயா அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டு பாடல் ஆராதனை நிகழ்விற்கு மிக முக்கியமான காரணம், நம்ம எல்லாரும் தாண்டி இந்த மேலே இருக்கிற 3 பேர் தான் மும்மூர்த்திகள். நம்முடைய இசிஐ, சிஎஸ்ஐ திருச்சபை மற்றும் தென்னிந்திய திருச்சபை ஆர்சி திருச்சபையினுடைய ஆயர் பங்கு தந்தை ஐயா அவர்களுக்கு மீண்டுமாய் இதற்கு காரணமாக இந்த மூவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் இன்றைய இந்த சிறப்பு தினத்திலே இறை செய்தியை வழங்கும்படி திரு ஜெனித்குமார் ஐயா, தென்னிந்திய திருச்சபையுடைய ஆயர் ஐயா அவர்களை இறை செய்தி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லா கை தட்டி கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும். நல்லா தட்டுங்களேன். கை தட்டிய 4 பேருக்கு மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் செர்மன் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கேட்கிறதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அன்புக்குரிய அன்பு ஆயர் அவர்களை மீண்டும் ஒரு விஷயாய் இசை வாலாஜபா திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வருகிறேன். அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான என் அன்பு இறை உறவுகளே, சிறப்பாக இந்த பாடல் வழிபாட்டை ஒருங்கிணைப்பின் இந்த அருமையான எக்குமெனிக்கல் கேரல் ஒன்றிணைத்து சிறப்பாக
இதை நடத்தி கொண்டு வருகின்ற என்னுடைய அன்பு சகோதரர் பாசமிகு அண்ணன் ஜேக்கப் சதீஷ் அண்ணனருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஆயர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் பிள்ளைகள், திருச்சபையினுடைய குழு உறுப்பினர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக உறவுகளாக எங்களோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஆர்சி திருச்சபையினுடைய பங்கு தந்தை அன்பு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக அதில் பயணம் செய்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் என்னுடைய நன்றியின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு கூட வந்திருக்கின்ற செயலர், பொருளர், அன்பு உடன் ஊழியர்கள், திருவிருந்து உதவியாளர் மற்றும் பாடல் குழுவிகள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஒரு வாரமாக நான் பயிற்சி செய்து கொண்டிருந்தேன், எப்படியாச்சும் பாடணும்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்றைய தினத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் த்ரோட் ஃபெயின் ஆயிருக்கு. பாடல் செய்து ஒருவேளை அப்படி ஆச்சான்னு தெரியல. சரி, இருப்பினும் நான் ஒரு பாடலை பாடி நான் கடந்து இறைவார்த்தைக்குள்ளாக செல்கின்றேன். பெத்லகேம் நகரிலே ஒரு குடிசை ஒன்று யாரும் இல்லாத ஒரு அனாதையாக இருந்து கொண்டிருந்தது. அந்த குடிசைக்கு இன்னும் யாரும் செல்லவில்லை என்கின்ற ஒரு ஏக்கம் அதில் இருந்து கொண்டிருக்கின்ற கழுதைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் மாடுகளுக்கும் சில வருத்தங்கள் இருந்தது. ஏனென்றால் பாலகனாக பிறக்கப் போகின்றவர் இன்னும் இந்த மாட்டு கொட்டிலுக்கு இன்னும் வரவில்லையே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கின்ற அந்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடினால் எப்படி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்திலே நான் பாடி காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இப்படிதான் நம்முடைய உள்ளங்களும் இன்னும் பாலகன் இயேசு இன்னும் நம்முடைய உள்ளத்தில் வராமல் வெறுமையாக நம்முடைய உள்ளங்கள் காணப்படுகின்றது. ஆகினாலே பாலகன் இயேசுவை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் பாலகனை தேடி செல்ல வேண்டும். இந்த இறை வார்த்தைக்கு முன்பதாக இந்த இறை கதையின் மூலமாக ஒரு பாடலை பாடி நான் இறை வார்த்தையை நான் முடிக்கின்றேன். தயரத்தையா ஓ தயரத்தையா தயரத்தையா ஓ தயரத்தையா தயரத்தையா ஓ தயரத்தையா தயரத்தையா ஓ தயரத்தையா மாட்டுக்கொட்டில் ரெடியாச்சு ஆனால் மரியோசைப்பு வரலையே ஏன் லேட்டாச்சு பாதையில எது தடையாச்சு அத பட்டுன்னு சொல் கழுத என்னாச்சு என்னாச்சு பாட்டுக்குட்டில் ரெடியாச்சு ஆனால் வரலையே ஏன் லேட்டாச்சு பாதையில எது தடையாச்சு அத பட்டுன்னு சொல் கழுத என்னாச்சு என்னாச்சு மாட்டுக்குட்டில் ரெடியாச்சு தயரத்தையா ஓ ஓ தயரத்தையா தயரத்தையா ஓ ஓ தயரத்தையா மாட்டுக்கொட்டில் ரெடியாச்சு ஆனால் சாஸ்திரிகள் வரலையே லேட்டாச்சு பாதையில எது தடையாச்சு அத பட்டுன்னு சொல் ஒட்டக அண்ணாச்சி என்னாச்சி மாட்டு
தைரத்தையா ஓ ஓ தைரத்தையா தைரத்தையா ஓ ஓ தைரத்தையா. பாட்டுக்கொட்டில் ரெடியாச்சு, ஆனால் ஆட்டடையர் வரலையே லேட்டாச்சு. பாதையில எது தடையாச்சு, அத பட்டன சொல் செம்மறி என்னாச்சு என்னாச்சு. பாட்டுக்கொட்டில் ரெடியா ரெடியாச்சு, ஆனால் மரியம்மையே வரலை என்னும் ஏன் லேட்டாச்சு. பாதையில எது தடையாச்சு, கட்டண சொல் கழுத என்னாச்சு என்னாச்சு. ஆட்டுக்கொட்டில் ரெடியாச்சு. எல்லா விலங்குகளும் சேர்ந்து இவ்வாறாக ஒரு பாடலை பாடுகின்றார்கள். ஏன் லேட் ஆச்சு ஏன் லேட் ஆச்சுன்னா, மரியன்னையும் யோசிப்பும் மாட்டு தொழுத்திற்கு செல்லாமல் எங்கு சென்றார்கள் சொல்லுங்க? எங்கு சென்றார்கள்? சத்திரத்துக்கு சென்று இடம் தேடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் முன்பதாகவே ஒரு குடிலை, ஒரு மாட்டுத் தொழுவத்தை உண்டு செய்து செய்திருக்கிறார். ஆனால் அதை மறந்தவர்களாக அங்கு செல்லுகின்ற பாதையிலே ஏற்படுகின்ற தடைகளோடு இன்னும் மாட்டுத் தொழுவத்திற்கு செல்லாமல் அவர்கள் சத்திரத்தை தேடி அலைகின்ற ஒரு குடும்பமாக அங்கு நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் கூட குழந்தை இயேசு பாலன் பிறந்திருக்கிறாரா? நம்முடைய குடும்பத்தில் குழந்தை இயேசு பாலன் உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா என்கின்ற சந்தேகம் இன்னும் நமக்குள்ளாக எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துமஸ் என்றாலே நாம் பிறருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு சொல்லப்படுகின்ற சிந்தனை என்னவென்றால், மற்றவர்களுக்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறீர்கள். 2000 வருடத்திற்கு முன்பதாக பிறந்த இயேசு கிறிஸ்துவை வைத்து இன்னும் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே அவர் பிறக்காமல் அவர் பிறந்ததை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே தவிர, உள்ளத்தில் பிறந்து அந்த பாலகனை இன்னும் நீங்கள் முழுமையாக தொழுது கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைய இறை செய்தியாக இருக்கின்றது. ஒருவேளை நம்முடைய உள்ளத்திலையும் நம்முடைய குடும்பத்திலையும் ஆண்டவர் பிறந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் தருவார். இங்கு இரு பாதைகளை கடவுள் நமக்கு காட்டுகின்றார். ஒரு விண்மீன் இரு குழுக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றது, வழியை காட்டுகின்றது. ஒரு குழுவினர் மெய்ப்பர்கள், வேறொரு குழுவினர் ஞானிகள். விண்மீன் என்பது ஒரே நட்சத்திரமாக, ஒரே பிரகாசமாக, ஒரே ஒளியை இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. கடவுளுடைய அன்பும் அப்படிதான், அவருடைய செயல்பாடுகளும் அப்படிதான், அவருடைய இரக்கமும் அப்படிதான். ஆனால் நாம் திசை பாரி செல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். இங்கு மெய்ப்பர்களை சற்று நாம் சிந்தித்தோம் என்றால், இஸ்ரவேல் நாட்டில் அவர்களுக்கு பெயர், வேறொரு பெயர் ஒன்று இருக்கின்றது. எதற்கும் உதவாதவர்கள். மெய்ப்பர்களுக்கு இன்னும் வேறொரு பெயர் இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் அருவருப்பானவர்கள், முட்டாள்கள் என்று இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிச்சத்தை பார்த்து
சரியான பாதையை தேர்வு செய்து வழி திசைகள் மாறாமல் செல்லுகின்ற மெய்ப்பர்கள் தான் உண்மையான ஞானிகள் என்று நாம் சொல்லப்பட வேண்டும். நீங்க ஞானிகளாக இருந்து அந்த வெளிச்சத்தை பின்பற்றாமல் அங்க இருக்கின்ற ஞானிகள் திசை மாறி வேறு திசையாக சென்று நட்சத்திரத்தை தொலைத்து விட்டு ஆண்டவருடைய பாலன் இயேசுவை உள்ளத்திலிருந்து விலக்கியவர்களாக மறந்தவர்களாக திசை மாறி சென்று ஏரோதினிடத்திலே சென்று பாலனை தேடினால் எங்கு கிடைப்பார்? இன்றைய அன்பு இறை குடும்பங்களே, அந்த பாலனை நீங்கள் தேடுகின்ற விதம்தான் உங்களுடைய உள்ளமாக இருக்கின்றது. ஆகையினாலே நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் முழுமையாக மகிழ்ச்சியாக கொண்டாட உங்களுக்காக பெத்லகேமில் ஒரு மாட்டுத் தொழுவும் அங்கு இன்னும் காலியாக காணப்படுகின்றது. அதுதான் ஆண்டவருடைய உள்ளம். அதை தேடி செல்லுங்கள், அதற்காக பயணம் பண்ணுங்கள். அந்த விடியலை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. சிறப்பாக ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு ஆயர்களுக்கு இசி வாலா ஜபத் இறை குடும்பத்தின் சார்பாக நன்றி வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்ல தொடர்ச்சியா பாடல். ஆர்சி திருச்சபையினுடைய பாடல் குழுவினர் முன்பதாக வந்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதனை அடுத்து ஈசிய திருச்சபையின் பாடல் குழுவினர் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கொட்டும் பனி இரவு நெஞ்சல் கனவு அக்களிக்கும் மனது தத்தளிக்கும் பொழுது அன்பை சொல்லும் பாலன் வரவு. புது நிலவு கொட்டும் பனி இரவு நெஞ்சில் இன்பக் கனவு அக்களிக்கும் மனது தத்தளிக்கும் பொழுது அன்பை சொல்லும் பாலன் வரவு. மகிழ்வுடன் கொய்வோம் ஆடை ஒன்று மழலைக்கு நெய்வோம் அன்பின் இலைகள். மகிழ்வுடன் கொய்வோம் ஆடை ஒன்று மழலைக்கு நெய்வோம். எல்லாம் அமைப்போம் பிஞ்சு குழந்தை தங்க அழைப்போம். வழியாகும் உலகம் பற்றிய புதிதாகும் மனிதன் பற்றிய வழியாகும் உலகம் பற்றிய புதிதாகும் உலகின் மழையில் பொழுதை வடிவில்
புது நிலவு கொட்டும் பனி இரவு நித்தம் நெஞ்சில் இன்ப கனவு தத்தளிக்கும் மனது தத்தளிக்கும் பொழுது அன்பை சொல்லும் மலர்கனவு. அன்பின் கரங்கள் தொட்டில் கட்டி மகிழ்வோம் பாடல் ஒன்று பாலனுக்கு இசைப்போம். அன்பின் கரங்கள் தொட்டில் கட்டி மகிழ்வோம் பாடல் ஒன்று பாலனுக்கு இசைப்போம். புகை வளர்ப்போம் புன்னகையாய் பாதம் படைப்போம். புன்னகையில் புகழ் வளர்ப்போம் பொன்னகையாய் பாதம் படைப்போம். மனிதம் மண்ணில் மழையாகும் உலகம் மண்ணில் புதிதாகும். மனிதம் மண்ணில் மழையாகும் உலகம் மண்ணில் புதிதாகும். முடிவின் மழையில் குழந்தை மனிதன் இறைவனை காண்போம் வாருங்கள். துக்கம் புது நிலவு கொட்டும் பனி இரவு நித்தம் நெஞ்சில் இன்ப கனவு அக்களிக்கும் மனது தத்தளிக்கும் பொழுது அன்பை சொல்லும் பாலன் வரவு. ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமக்க யார் வருவார் என்று எல்லோரும் தத்தளிக்கும் பொழுது அன்பே உருவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை மெய்ப்பிக்கும் விதமாய் மிகச் சிறப்பாக வரிகளோடு பாடலை எழுதி பாடிய ஆட்சி திருச்சபையினுடைய பாடல் குழுவினருக்கு மீண்டுமாய் நன்றினையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நல்ல கையை தட்டுமே உற்சாகம். ஈசி திருச்சபையினர் அடுத்த பாடலை பாட வாங்க. இதற்கு அடுத்து தென்னிந்திய திருச்சபை வாலாஜாபாத் குழுவினர் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு ஃபேஸ்புக் லைவ்ல போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், நீங்கள் அதை கண்டு கழிக்கலாம். ஐயோ, இது தெரிஞ்சா நான் இன்னும் நல்லா பாடியிருப்பேனேன்னு நினைக்கிறீங்களா? நல்லா பாடிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே அப்படி வாங்க. Da 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 da.
இருப்பாரே. பிறந்தவர் பாலனாக ஜனித்தவர் இம்மானுவேலினோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர் தூதர் போற்றும் தேவனவர் இம்மானுவேலினோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்தவர் பாலகனாய் ஜனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர் தூதர் போற்றும் தேவனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவே இம்மானுவே இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவே இம்மானுவே இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தரவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தர் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவே இம்மானுவே இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவே இம்மானுவே இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்தவர் பரலோகத்தை திறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர் நமக்குள் வாழும் இயேசு அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்தவர் பரலோகத்தை திறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர் நமக்குள் வாழும் இயேசு அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவே இம்மானுவே 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 இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பாடலை பாடிய ஈசிய திருச்சபை குழுவினருக்கு நன்றி. அடுத்தபடியாக வாலாஜபா தென்னிந்திய திருச்சபையினுடைய பாடல் குழுவினர் முன்பதாக வந்து பாடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
மீண்டுமாக இந்த வாய்ப்பினை தந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஐயா சொன்னது போல சிறிய சாட்சி சொன்னார். நாங்களும் ஒரு சிறிய சாட்சி சொல்லிடுறோம். என்னென்ன, கிட்டத்தட்ட நாங்கள் இதை எங்கள் மூதாதையர்கள் திரு நியூட்டன் கிருபாசகர் அவர்களும் என்னுடைய தந்தை திரு ஜி நேசமணி ஆசிரியர் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக இந்த பாடலை எழுதி அவர்களே பண்ணெழுத்து மியூசிக் அமைத்து எங்களுக்கு இன்று வரை இந்த பாடகர் குழு நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அது அவர்களுக்கு தான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்ல வேண்டும். அதன் மூலமாக நாங்களும் இந்த புக்கிலே சில பாடல்களை எழுதியிருக்கின்றோம். எழுதி இசையமைத்து பாடலை பாடியிருக்கின்றோம்.
அல்லேலூயா. கடல் அலையின் ஓசையை விட இனிமையான ஓசையோடு ஆண்டவரை பாடி துதித்த தென்னிந்திய திருச்சபையினுடைய பாடல் குழுவினருக்கு நன்றி. கடைசி சுற்று பாடல் ரெடியா இருக்கீங்களா? உன்னோட முடிச்சலாம் போதுமா? டைம் ஆயிடுச்சு. ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம்ம தென்னிந்திய திருச்சபை வாலாஜாபாத் குருசேகரத்தில் இருந்து பாடின அன்புக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசை நாங்கள் கொடுக்க நினைக்கிறோம். இன்னொரு பாட்டு இருக்கும்னு நான் நினச்சேன், இதோட முடிஞ்சிட்டு இருந்ததுனால எல்லாருக்கும் ஒரு சின்ன ப்ரைஸ் கொஞ்சம். ஆமாம், பாடல் குழு மட்டும் முன்பதாக வந்து கொஞ்சம் முன்னாடி பாடினவங்க முன்னாடி வாங்க. அது போல அதை தொடர்ந்து நம்முடைய ஆர்சி திருச்சபையினுடைய பாடகர் குழுக்கள் நீங்கள் முன்பதாக வரும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பரிசை நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு ஆயர் அவர்கள் வழங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வரீங்களா? முதல்ல ஆர்சி திருச்சபையினுடைய அன்புக்குரியவர்கள் எல்லாம் வாங்க, முன்னாடி வாங்க. ஆமாம், கிளாப் பண்ணுங்களேன். தென்னிந்திய திருச்சபை வாலாஜாபாத் குருசேகரத்தினுடைய பாடகர் குழுக்கள். இன்னொரு காரியம், நான் தேங்க்ஸ் சொல்லும் போது நான் நல்லா வாசிச்சேன்னா சொல்லுங்களேன். ஆமாம், அதுக்கு நான் இன்னைக்கு ஊழியத்தில் நிற்பதற்கும் இப்படி நான் இசையில் இருப்பதற்கும் இங்கே இந்த வாலாஜாபாத் சிஎஸ்ஐ திருச்சபையில் உள்ள தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. நான் என்னோட பூர்வீகம் காரை கிராமம், வேடல் குருசேகரத்தில் உள்ள காரை கிராமம் என்னோட பூர்வீகம். அங்கே எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவர் தான் நேசமணி தாத்தா. அவங்க வந்து எனக்கு, நாங்கள் வேடல் பாஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்க தான் வந்து பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க ஹார்மோனி பற்றி வச்சுக்கிட்டு எங்கள் மேலே பட்சமாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து எனக்கு ஒரு ஆசை, நானும் இசைக்கருவி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இப்போ நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இன்னைக்கு பல பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறேன். கொஞ்ச காலம் சினிமா துறையிலும் போய் வாசிச்சுட்டு வந்திருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் எனக்கு முதல்ல ஊக்குவித்தது மறைந்த நேசமணி தாத்தா, அவங்களுடைய குடும்ப மாமாலாம் வந்திருக்கிறாங்க, மாமா அக்காலாம் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அதோடு மாத்திரம் இல்லாங்க, எனக்கு ஆரம்பத்தில் சத்தியத்தை விதைத்தவர்களே இங்கே அன்பு தகப்பனார் வின்சென்ட் ஐயா அவங்க நம்ம காரை கிராமத்துக்கு வருவாங்க. அவங்களுடைய உபதேசங்கள்லாம் கேட்டு தான் சரி நம்மளும் ஒரு நாள் ஊழியக்காரன் ஆகலான்னு நினைச்சோம். இன்னைக்கு ஐயராகி உக்காந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. அதோடு மாத்திரம் நிறைய உறவுகள், இணைச்சன பந்துக்கு நல்ல சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்தாக்கா ஐயரே வந்து எனக்கு சொந்தக்காரர் முறை அப்படின்னு சொல்லி தெரிய வருது. தென்னேரி பாதியும், அதனால எல்லாருமே சொந்தக்காரங்க தான். ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம், உங்களை எல்லாரையும் நான் இங்கே காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நம்முடைய வாலாஜாபாத் சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய பாடகர் குழு அன்பாய் முன்னாடி வாங்க. இதை நீங்கள் ஆயுஸ்வரெல்லாம் அந்த பரிசை வச்சுக்கிட்டு ஒத்தி ஒத்தி பார்த்துக்கணும். இந்த பரிசை அருமையான நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கல்வித்துறை ஆய்வாளராக இருக்கிற அருமையான கிருபாகரன் ஐயா அவங்க, ஆமாம், அவர்களும் அதை தொடர்ந்து அருமையான அருண் ஐயா அவர்கள், அதை தொடர்ந்து பொன்ராஜ் திருச்சபையினுடைய மூப்பர் அவர்கள் வழங்குவார்கள். கிளாப் பண்ணுங்க. பொன்ராஜ் முன்னாடி வாங்க. பொன்ராஜ் முன்னாடி வாங்க.
வாங்க வாங்க வாங்க, நீங்க வாங்க. ஆமா, நல்லா கை தட்டுங்களே. கம் ப்ளீஸ். வாங்க. God bless you, friends. ஆமா பாருங்க, இவர் தான் அந்த வின்சென்ட் ஐயான்னு சொன்னவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஐயா வாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம சர்ச்சி மக்களுக்கு கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம கொடுத்துருவோம். சரியா? ஆமாம், உங்களுக்கெல்லாம் பெருசாக வரும். ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுவரையிலும் இந்த நிகழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். இந்த அழைப்பை ஏற்று எப்படி நடக்குமோ அப்படின்னு தான் நம்ம யோசிச்சிருக்கோம். நாம் ரொம்ப லேசியாக இருப்போம். இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேசியாக இருந்துட்டோம். ஆனாலும் கர்த்தர் தீர்மானித்தபடி இந்த நாளிலே நேர்த்தியாய் ஒழுங்கு செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை. இன்னைக்கு இந்த திருச்சபை குறித்து உங்களுக்கு நல்லா நீங்கள் அறிவிங்க. நீங்கள் போகும்போது வரும்பொழுது நிறைய பேர் மாமாலாம் சொல்லுவாங்க, என்ன 12-1 மணி ஓடுதப்பா அப்படின்னு வாங்க. ஆமாம், ஆண்டவர் நடத்திட்டு போகிறார். ஆமேன், சிலங்களை பார்க்கலாம். சீக்கிரத்தில் இந்த ஆலயம் விரிவாக்கப்பட போகிறது. மேலே ஆலயம், கீழே 1000 மற்றும் அந்த கம்யூனிட்டி ஆளுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். அதற்காக உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களை பார்க்கல. அல்லேலூயா. வெவ்வேறெல்லாம் கிடையாது. ஆமே, நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். கர்த்தர் பெரியவர், ஒன்றா இருக்கிறோம் என்கிறதை கர்த்தர் நாளில் நிறைவேற்றி இருக்கிறார். ஆமே. மீண்டும் ஒரு விஷயாய் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றியும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அருமையான ஒட்டிவாக திருச்சபையினுடைய ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம ஒட்டிவாக திருச்சபையில் உள்ள இறை மக்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆமேன். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனோடு முடியக்கூடாது. கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். பேச்சில், பார்வையில், சிந்தையில், செயலில் நம்மளுடைய ஜேர்னி கொஞ்சம் எத்தனை காலம் இருக்கான்னு தெரியாது. ஆமை சொல்லுங்களை பார்க்கல. ஆமாம், 70 அப்படி கொஞ்சம் கிரேஸில் போச்சுன்னா 80, அப்படி இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா 100 வயசு. யாராவது யாருக்கு ஆசை இருக்கு சொல்லுங்களேன், ஆசைப்படுங்க. ஆமேன். ஆமாம், ஆண்டவர் கிருபையை வச்சுருக்க இந்த ஒரே ஒரு வாய்ப்பை ஆண்டவரை வாழ்ந்து காட்டணும். எத்தனை ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவரை வாழ்ந்து காட்டுவேன். என்னிலிருந்து எனக்கு ஒரு வேதத்தில் ரொம்ப பிடிச்சமான ஒரு மனுஷன் பேதுருவை இயேசுவை அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாங்க. இயேசுவை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேதுரு போய் பார்க்கிறாரு. அங்கே உள்ள ஜனங்கள் யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இயேசுவோடு இருந்து வந்தானே அப்படின்னாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, உன் பேச்சு என்ன பண்ணுது? ஆமா, ஐயர் கூட இருக்கிற மாதிரி ஐயரோட ஆள் தானே நீ அப்படின்ற அளவுக்கு பேதுருனுடைய சுபாவம் மாறிவிட்டது. நம்ம பேசுற வார்த்தை அப்பாவை காட்டணும். ஆமீன் சொல்லுங்களை பார்க்கல. அல்லேலூயா. இதுதான் முக்கியம். நம்ம ஜேர்னி, நமக்கு டெஸ்டினேஷன்ன்றது ஒன்று இருக்கு. அது எப்போ வரும்னு தெரியாது. அந்த டெஸ்டினேஷன் அடைவதற்கு முன்னாடி இயேசுவை நம்ம அநேக ஜனங்களுக்கு வாழ்ந்து காட்டி விட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை போற்று. இந்த நாளில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் திருச்சபையினுடைய அத்தனை அன்புக்குரியவர்களுக்கும், எல்லாமே எங்கள் அண்ணன் மாறு, அக்கா மாருங்க, சொந்த பந்தம் தான் எல்லாருமே.
இவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்ள. அருமையான இசை ஆசிரியர் சுந்தர் சிங் ஐயா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் தம்பி இருக்கிறாங்க. கர்த்தனால எல்லா மியூசிஷியன் எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக ஒரே ஜெபம். இந்த திருச்சபை கட்டப்பட போகிறது, இதற்காக நம்மத்தில் வந்திருக்கிற அன்பு ஆயர் ஜோம் பண்ணுவாங்க. ஆமாம், கர்த்தனால மைக் கொடுங்க. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மன நிறைவான மன மகிழ்வான இந்த நேரத்திலே சாமி, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கின்ற இந்த இறைவேண்டல் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சாமி. ஆண்டவரே, இந்த அருமையான ஆலயத்திலே இதுவரை உம்முடைய துதியும் உம்முடைய போற்றுதலும் உம்முடைய இறை சிந்தனையும் உம்முடைய வழிநடத்துதலும் உந்துதலும் ஆண்டவரே இங்கு நிறைவாக இருந்ததை நாங்கள் காணுகின்றோம் சாமி. ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த ஆலயத்தை விரிவாக்கம் செய்வதிலே நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களுடைய ஆசீர்வாதம் பெருக பெருக எங்களுடைய ஆலயத்தினுடைய கட்டமைப்பும் பெருக வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொள்கின்றோம் சாமி. ஆண்டவரே, இந்த ஆலயம் இவர்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தது போல அந்த விரிவாக்கத்தின் ஆலயம் புதிதாக கட்டப்பட போகின்ற இந்த தேவாலயம் சாமி இவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை தருகின்ற ஒரு ஆலயமாக, அநேக ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஒரு ஆலயமாக இங்கு ஆண்டவரே உருவெறப் போகிறது என்கின்ற மகிழ்ச்சியோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்கான தேவைகள், இதற்கான பொருள் தேவைகள், இதற்கான பண தேவைகள் ஆண்டவரே, இதற்கான எல்லா திட்டமிடுதலும் சாமி இந்த இடத்திலே நிறைவாக நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்கின்றோம். இதற்காக முயற்சி எடுத்திருக்கின்ற ஆயர் ஆண்டவரே, அவருடைய திருப்பணிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவரோடு சேர்ந்து இணைந்து உழைக்க போகின்ற, திருச்சபையை கட்டப்போகின்ற ஒவ்வொரு ஆண்டவரை கட்டிடக்குழு ஆண்டவரை உறுப்பினர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இது விரிவாக்கம் அல்ல, எங்களுடைய வாழ்விலே கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விரிவாக்கமாக மாறப்போகின்றதை நாங்கள் பிரதிபலிக்க இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அனைவருமாக இணைந்து முயற்சி செய்ய ஆண்டவரை இந்த இடத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரை, அதற்கான ஆண்டவரை திட்டமிடுதலே உங்களுடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரை, சமுதாயத்திலும் அரசாங்கத்திலும் இதற்காக கொடுக்க போகின்ற ஆண்டவரே ஒப்புதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதம் மகிழ்ச்சி இந்த இடத்தில் இருக்கட்டும். நாங்கள் அடுத்த முறை வரும்பொழுது சாமி புதிய ஆலயத்திலே நின்று வழிபட எங்களுக்கு நீர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த இடத்தை ஆலயத்தை ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து நம்ம ஆசீர்வாதத்தோடு கடந்து போக இருக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம், உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்பு உள்ளத்தோடு கூட நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். வந்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் நன்றி. கடைசியாக நம்ம ஜெபித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்ய இருக்கிறோம். கண்களை மூடி நம் ஜெபிக்க. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, நீ தந்த இந்த நல்ல நாளிலே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. ஆண்டவரே, வெவ்வேறாய் பிரிந்து கிடந்த நாங்கள் இன்றைக்கு என் ஆண்டுடைய திருப்பெயராலே ஒரே சரீரமாய் ஒரே அங்கமாய் இன்றைக்கு இங்கு குழுமி இருக்க கர்த்தர் தந்த நல்ல தயவுக்காக நன்றி. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரே இந்த எக்குமெனிக்கல் கேரல் சர்வீஸை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பகுதியில் தடையில்லாமல் நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொரு ஆயர் மக்களுக்கும் பெருமக்களுக்கும் திருச்சபைக்கும் கர்த்தர் தந்து வருகிற இந்த நல்ல உற்சாகமுள்ள இருதயத்திற்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் எல்லாரையும் அழைத்து ஒவ்வொரு ஆண்டும் உற்சாகப்படுத்துகிற ஆயர் பெருமக்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிகழ்வில் அநேக ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒதுக்கி இந்த ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பிறப்பின் நற்செய்தி பாடல் வழியாக மகிமைப்படுத்த ஆண்டவரே, அன்பு தேவ பிள்ளைகள் திருச்சபையின் உறவுகள் ஒன்று கூடி இங்க வந்து செய்த எல்லா
ஆண்டவரே துதி ஸ்தோத்திரங்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை என் கர்த்தர் விரும்புகிறீர். இதை என் கர்த்தர் ஆண்டவரே அதற்கு ஏற்றிய பலனை நீர் கர்த்தர் தர சித்தமுள்ளவராய் இருக்கிறதற்காக நன்றி. வந்த ஒவ்வொரு அன்புக்குரியவர்களையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியக நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவித நன்மைகளையும் ஈவுகளையும் பெற்று சந்தோஷமாய் சுகமாய் வாழ உதவி செய்வீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பியும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்தலும் இந்த நாளில் பங்கெடுத்த 3 திருச்சபையினுடைய 1000 மக்களோடும் விசுவாச இறை குடும்பங்களோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். சென்று சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ so much ஃபார். ஆமாம், ஒரே ஒரு ஃபோட்டோ ஐரம்மா 2 ஐரம்மா முன்னாடி வாங்க. ஆமாம், நிறைய பேருக்கு எங்கள் ஐரம்மா யாருன்னு தெரியாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஐயாவினுடைய ஐரம்மா யாருன்னு தெரியாது. ஆமாம், ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்க. தேங்க்யூ.